அது வந்து நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சர்ச்சோடைய ஃபேஸ்புக்ல யூடியூப்ல நீங்க போய் அவருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்கலாம். அதனால ஆசீர்வாதம் யூடியூப்ல. சரி சிஸ்டர் நீங்க கேட்டுங்க, பிரசங்கம் அவங்களோட பிரசங்க ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. நேற்று ரொம்ப அருமையா தேவன் பேசினார். ஆமென், அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் நம்மளோடு இன்னும் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இன்னும் ஆண்டவர் நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் நிக்கல, ஆனா ஆண்டவர் கூட தான் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் உங்க இடத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் நலம் the good அப்படின்னு விரும்புறீங்க? எத்தனை பேரு எனக்கு நலம் வேணும் பாஸ்டர்? நலம்னா ஒன்னு முடிக்குது. என்னது நலம்? பயிரா? என்ன பாஸ்டர் ஏதாவது சொத்து எழுதி கொடுக்க போறாரா? இன்னும் நலம்ன்றாரு அப்படின்னு. நலம்னா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? நலம், குட்னஸ். எத்தனை பேருக்கு எனக்கு நல்லது வேணும், நலமா இருக்கணும்? நல்லா இருக்கீங்களா? சிலவங்க வாயில சொல்ல நல்லா இருக்கீங்களா, மனசுக்குள்ள நீ நல்லாவே இருந்துருவோம் எப்படி அப்படின்னு ஒரு டவுட்டா கேட்பாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? நலத்தை நான் விரும்புறேன் பாஸ்டர். நலம்னா திருப்பி போயிடாதீங்க. கப்பலா பத்தாசுல எனக்கு ஒரு ஏக்கர் நலம் இருக்கு, அதுல வெட்டிக்காய் நடுவு, அது இல்ல, அந்த நலம் இல்ல. என்ன சொன்னீங்க இங்கிலீஷ்ல? குட்னஸ். நல்லது, என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையை நல்லதை செய்வார். அல்லேலூயா. தீமையில வாழணும், தீமையான காரியத்துல சிந்திச்சு, தீமையான வார்த்தையில, தீமையான சூழ்நிலையில இருந்தோம். ஆனா ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து நம்மள ஆண்டவர் பேர் சொல்லி, உன்னை ஆண்டவர் உன்னுடைய பெயரை வைத்து, உன்னுடைய அடையாளத்தை வைத்து, ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து, எதெல்லாம் உன்னை பிடித்து இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு தடையா இருந்ததோ, எப்படிலாம் இருந்தியோ, அதன் மத்தியில ஆண்டவர் உன் பெயரை சொல்லி உன் கரத்தை பிடித்து அவரோடு அவருடைய நலத்துல உங்களை சேர்த்துக் கொள்றாரு. ஆமென். இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களோடு நான் தேவனோட வார்த்தை நலம் அப்படின்றத நான் பேசுகிறேன். என்னோடு சேர்ந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போமாக. என்னோடு சேர்ந்து 1 Peter chapter 3 verse 10 and 11. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம் வாசிப்போமாக. ஜீவனை விரும்பி